வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடேறினதும் எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் கடுகு போட்டுட்டு கடுகு பொரிஞ்சதும் வெந்தயம், சீரகம், ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். பூண்டு ஒரு 10 பல் சேர்த்துக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா கத்திரிக்காய் சேர்த்துக்க போகிறேன். நான் முழு கத்திரிக்காவை தான் நான் போட போகிறேன். அதாவது கத்திரிக்காவை இது போல் ஆறாக நம்ம கட் பண்ணோம்னா உள்ளே மசாலா, அதாவது உப்பு காரம் எல்லாமே உள்ளே இறங்கி நல்லா கத்திரிக்காயும் டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நான் 7 கத்திரிக்காய் எடுத்து இது போல் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் சேர்த்துக்கிறேன். நம்ம கத்திரிக்காவை முழுசாக சேர்க்குறதா இருந்தால் ரொம்ப சின்னதாக இருக்கிற கத்திரிக்காவை எடுத்தோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாகவும் நல்லாவும் இருக்கும். கத்திரிக்காய் போட்டதுக்கப்புறமா எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். 2 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறமா மஞ்சள் தூள், குழம்பு மிளகாய் தூள், உப்பு, காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பார்த்து போட்டுக்கோங்க. இந்த மிளகாத்தூள் வீட்டிலே அரைச்சது. வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் சேர்க்கறதுனால கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழம்பு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நான் இப்போது ஒரு லெமன் சைஸ்க்கு புளி எடுத்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த புளி தண்ணியை சேர்த்துக்கிறேன். இப்போ நான் குழம்புக்கு தண்ணி கொஞ்சமாக தான் சேர்க்க போகிறேன், ரொம்ப அதிகமாக சேர்க்க போகிறதில்ல. கத்திரிக்காய் குழம்புக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்தால் சூப்பராக இருக்கும். குக்கர்லேயே செய்கிறதுனால கொஞ்சமாக தண்ணி வச்சா போதும், தண்ணி அதிகமாக இழுக்காது. குழம்பு கொஞ்சம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஒரு விசில் குக்கர் வெயிட் குறைஞ்சிடுச்சு. கத்திரிக்காய் குழம்பு பாருங்கள் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம், ரொம்ப நேரம் எடுத்துக்க தேவையில்லை இந்த கத்திரிக்காய் குழம்பு செய்கிறதுக்கு. இது போல் சிம்பிளாக உங்கள் வீட்லேயும் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.